ரோஹித் சர்மாவை இந்தியன் டீம் ஓடிஐ கேப்டன்சிலேருந்து தூக்கியிருக்காங்க. சுப்மன் கில்லை நியூ கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்சனலாக நான் ஒரு பெரிய ரோஹித் சர்மா ஃபேன். நீங்கள் நினச்சி பாருங்க, இந்தியா வந்து 11 இயர்ஸ்க்கா ஐசிசியில் ஒரு ட்ராஃபியுமே இல்லாமல் இருந்தாங்க. ட்ராஃபிலெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு கேப்டன் வந்துட்டு விராட் கோலி மாதிரி ஒரு ஓடிஐ கேப்டன்சிக்கு அப்புறம் அவரை கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு 3 ஐசிசி ஈவெண்ட்ல வெறும் ஒரே ஒரு மேட்ச் இந்தியா தோத்துருக்காங்க. அவ்வளோ நல்ல ரெக்கார்ட் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 ஐசிசி ட்ராஃபி பேக் டு பேக் அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. நம்ம பழசில் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம், எம்எஸ் தோனி வந்து 3 ட்ராஃபி அடிச்சிருக்காரு, இவரோட 1 அதிகம் அப்படின்னு. பட் இட்ஸ் நாட் குட் டு கம்பேர் கேப்டன்ஸ். ரோஹித் சர்மா அவருக்கு ஓன் லெகசியை வச்சிருந்தார். அண்ட் ஆல் பிளேயர்ஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக், எல்லா இன்டர்வியூஸ்லையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு பிளேயருமே எப்பயுமே சொல்லுவாங்க, எனக்கு ரோஹித் சர்மா கீழே பயங்கர செக்யூர்டாக இருந்தது ஆடும்போது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுதான் ஒரு லீடருக்கு ஒரு அழகுனே நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஜஸ்ட் கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு லீடராக இருந்திருக்காரு. கிரேட் லீடர் ரோஹித் சர்மா. ஐ வில் டெஃபினெட்லி மிஸ் யூ. Indian cricket will definitely miss you. Thank you so much, Rohit Sharma, for whatever service you have done to Indian cricket, and it is nothing less than being called as greatness. அண்ட் நம்ம சுப்மன் கில்லுக்கு இப்போ வரும். சுப்மன் கில்லை வந்து நியூ ஓடிஐ கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் டெஸ்ட் கேப்டன்சி வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இதுவும் கரெக்டான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தேர் ஏஜிங். அடுத்த ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு அவங்க எப்படி ஃபிட்டாக இருப்பாங்களா இல்லையா, அவங்களோட ப்ரெசன்ஸ் தேவையான்றது நெக்ஸ்ட் கேள்விக்குறி. பட் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு லாங்கர் ரன்னுக்கு ஒரு கேப்டன் பார்க்கணும். ஒரு லாங்கர் ரன்னுக்கு இந்த டீமை ரன் பண்ணுற மாதிரி ஒரு லீடரை பார்க்கணும். அண்ட் சுப்மன் கில் அவர் பொட்டன்ஷியலை காமிச்சிருக்காரு. அண்ட் அவர் ஸ்டாட்டுமே அன்இமேஜினபிளாக இருந்திருக்குங்க. ஸோ சுப்மன் கில் ஐபிஎல்ல அவர் கேப்டன்சி பார்த்தோம், இப்போ ரீசென்ட்லி இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தோம். இஸ் அ வெரி வெரி குட் கேப்டன். அண்ட் அங்கே இனிஷியலி ஓடிஐ கேப்டன்சி கொடுக்கும்போது அவர் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆக அவரும் கற்றுப்பார். அண்ட் கண்டிப்பாக பை த டைம் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் வரும்போது அவரும் ஒரு மெச்சூர்ட் கேப்டன் தான் நமக்கு தெரியுவாங்க. அண்ட் அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம், கரெக்ட் தான், இந்த பேட்டனை பாஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரோஹித் சர்மா. பாட்டம் லைன் அதுதான். அண்ட் வெல்கம் சுப்மன் கில். இதே மாதிரி எல்லாரையும் நம்ம வந்து ரோஹித் சர்மா வெல்கம் பண்ண மாதிரி சுப்மன் கில்லையும் வெல்கம் பண்ணி அவரும் நல்லா இந்த கேப்டன்சியை எடுத்துகிட்டு இந்தியன் டீமுக்கு வந்து இன்னொரு கப்பும் வாங்கி கொடுப்பாருன்றதை ஹோப் பண்ணலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் ரொம்ப நாள் அப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபாலோ மாஸ் மைன் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆன் யூடியூப். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு மை சேனல்.